இந்த ப்ளவுஸ் பாருங்க, இது வந்து டார்க் பிங்க் ப்ளவுஸு, ரெட் கலர் கலந்த பிங்க் மாதிரி ஒரு ப்ளவுஸு. இது வந்து சாரியோட வித் ப்ளவுஸ் தான். சாரியில் உள்ள பார்டர் வந்து ஸ்லீவ்க்கு வந்திருக்கு. பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்கு. நெக்கோட ஷேப்பில் அப்படி வந்து பீட்ஸ் டிசைனும் ஸ்டோன் வச்சு டிசைனும் கொடுத்து இந்த ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் நான். சாரியில் ஃபுல்லாக அங்கங்கே புட்டாஸ் மாதிரி திலக் ஷேப்பில் புட்டாஸ் இருந்தது. ஸோ அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதோட டிசைன் வந்து செலக்ட் பண்ணோம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து மோத்தி பீட்ஸ். அந்த மோத்தி பீட்ஸ்க்கு நடுவில் 2 சுகர் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டு, அவுட்லைனில் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு, வெளியில் வந்து திலக் ஸ்டோன் வந்து ஈவன் கேப்பில் இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு, அதோட அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி திலக் ஸ்டோன் வந்து அவுட்லைனில் அப்படியே வந்து தனித்தனியாக இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். இதோட புட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே திலக் ஸ்டோனு, அதோட அவுட்டர் லேயரில் பீட்ஸ். அந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லும் அங்கங்கே புட்டாஸ் இருக்கிற மாதிரி. நம்ம வந்து ஒரு சிங்கிள் பீடு இல்லை ஒரு மோத்தி பீடு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு அதோட அவுட்லைனில் பீட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப பெருசாகவும் தெரியும் டிசைனு. நம்மளுக்கு வந்து கிராண்டாக அந்த பேக் நெக் ஃபுல்லும் ஃபினிஷ் ஆன மாதிரி நல்ல கவர் ஆன மாதிரி டிசைன் இருக்கும். இதே சேம் டிசைன் தான் ஸ்லீவில் பண்ணியிருக்கு. பட் ஸ்லீவில் வந்து எங்கே வேணால் டிசைன் பண்ணலாம் நம்ம. ஆனால் ஸ்லீவோட எண்டில் வந்து மேக்ஸிமம் பண்ணுவோம். பட் இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் எண்டில் வந்து பிளெயினாக விட்டுட்டு, இந்த பார்டர் வந்து இப்படி கம்பியாக பார்டர் இருந்தது. இந்த பார்டரோட எண்டிங்கில் வந்து பேக் நெக்கில் உள்ள டிசைன் கொடுத்துட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி இப்படி குட்டி குட்டி அந்த ஸ்கேலப் மாடலில் டிசைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த இடத்துல டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த டிசைன் வந்து கரெக்டாக வங்கி போட்ட மாதிரி கையோட சென்டரில் வரும் இந்த டிசைன். ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. டிசைனு கையோட எண்டில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கைக்கு மேலே டிசைன் அந்த பார்டருக்கு மேலே வர மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன் நாங்கள் பண்ணோம். இப்போ இந்த பிளவுஸோட டிசைன் பார்த்தீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பிளவுசஸ் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸ் பத்தின டீடைல் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.